a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படும் சர் ஆர்தர் காட்டனின் பிறந்த நாள் இன்று. கல்லணை கட்டிய பழந்தமிழர்களிடம் அவர் கற்றுத்தேர்ந்த நீரியல் தொழில்நுட்ப பாடம் இந்தியா முழுமைக்கும் பயன்பட்ட வரலாற்றை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஆயிரத்து 1803 பிறந்த ஆர்தர் காட்டன் 1829 காவிரி பாசன பகுதியின் தனி பொறியாளராக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். காவிரி பாயும் அன்றைய தஞ்சை டெல்டா பகுதி மழை பெய்தால் பெருவெள்ளம், இல்லையேல் கடும் வறட்சி என தத்தளித்துக் கொண்டிருந்தது. கரிகால சோழன் கட்டிய கல்லணை பராமரிப்பின்றி மணல் மேடுகளால் சூழப்பட்டதுதான் இதற்கு காரணம். இதை கண்டறிந்த ஆர்தர் காட்டன் 1830ஆம் ஆண்டு கல்லணையின் சிறு பகுதியை பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணையின் அடித்தளத்தை பார்த்து வியந்த ஆர்தர் காட்டன், இதுவல்லவோ கிரானைட் அணைக்கட்டு என்று பிரமித்தார். ஆழம் காண முடியாத மணற்படுகையில் எவ்வாறு அடித்தளம் அமைப்பது என்ற தொழில்நுட்பத்தை தமிழர்களிடம் கற்றுக்கொண்டதாக வரலாற்று குறிப்பு எழுதினார். கரிகாலன் கட்டிய கல்லணையின் மேலே கட்டுமானம் அமைத்து அணையை புதுப்பித்தார். இதையடுத்து காவிரியும் கொள்ளிடமும் பிரியும் திருச்சி முக்கம்பில் 1836ஆம் ஆண்டில் மேலணையை கட்டினார். தொடர்ந்து 1840இல் அணைக்கரையில் கீழணையையும் கட்டினார். வீராணம் ஏரிக்கு தண்ணீர் செல்லவும் வழிவகுத்தார். இதன் விளைவாக வீணாக கடலில் கலந்து கொண்டிருந்த காவிரி நீர் விவசாயிகளின் வரப்புகளுக்குள் பாய்ந்தது. ஒட்டுமொத்த காவிரி படுகையும் செழித்தோங்கியது. கல்லணையில் கற்ற பாடத்தை ஆந்திராவிலும் புகுத்தினார் ஆர்தர் காட்டன். 1849இல் விஜயவாடா அருகே கிருஷ்ணா நதியிலும் 1873இல் தவளேஸ்வரம் அருகே கோதாவரி நதியிலும் அணைகளை கட்டினார். வானம் பார்த்த பூமியாக இருந்த ஆந்திராவை முப்போகமும் நெல் விளையும் பூமியாக மாற்றினார். தொடர்ந்து ஒடிசா, மத்திய பிரதேசம் என பல்வேறு மாநிலங்களிலும் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தினார். இதன் விளைவாக இந்தியாவில் 50 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதிகள் கிடைத்தன. இது மட்டுமல்ல, மேட்டூர் அணை உருவாகவும் முல்லைப்பெரியாறு அணையை கட்டவும் ஆரம்ப புள்ளி வைத்தவர் ஆர்தர் காட்டன் தான். இன்று அனைவரும் வலியுறுத்தும் கங்கை காவிரி இணைப்பு திட்டத்தை முதல் ஆளாக முன்மொழிந்ததும் ஆர்தர் காட்டன் தான். இந்திய நீர்ப்பாசன தந்தை என போற்றப்படும் ஆர்தருக்கு 3000 சிலைகளை வைத்து அருங்காட்சியகங்கள் அமைத்து ஆந்திர மக்களும் விழா எடுக்கிறார்கள். ஆனால் தமிழனிடமிருந்து நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தை கற்று தமிழ் மக்களுக்காக பல அணைகளை படைத்த ஆர்தர் காட்டனை தமிழ்நாடு கொண்டாட மறந்துவிட்டது என வேதனை தெரிவிக்கிறார்கள் விவரம் அறிந்த விவசாயிகள். இனியாவது ஆர்தரின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து அவரின் வரலாற்றை பாடப்புத்தகங்களில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ரா. அரவிந்தராஜ். A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.